சுவாமியே சரணமையப்பா. 18 படிகளுக்கான தேவதைகள். தந்தைக்கொரு மலையுண்டு கையிலை மலை, அன்னைக்கொரு மலையுண்டு 7 மலை, அண்ணனுக்கோர் மலையுண்டு பழனி மலை, அண்ணனுக்கோர் மலையுண்டு பழனி மலை, ஐயப்பனின் மலையோ சபரிமலை, எங்கள் ஐயப்பனின் மலையோ சபரிமலை. ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்குச் சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறுவதே இன்று 18 படிகளுக்கான தேவதைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். பெருமாளும் பெருமாளும் இணைந்தாரே, அதனாலே ஹரிஹர சுதனுமான சுவாமி ஐயப்பா சரணம் சரணம், ஐயப்பா சரணம் சரணம், ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம். 18ஆம் படி தாண்டி நான் காண்கின்றேன். சபரிமலையில் அமைந்துள்ள 18 படிகளும் மிகவும் தெய்வீகத்தன்மை வாய்ந்தவைகளாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. புனிதமான இந்த 18 படிகளும் 18 மலைகளாக கருதப்படுகின்றன. தலைப்பாறை மலை, காளைக்கட்டி மலை, புதுச்சேரி மலை, கரிமலை, இஞ்சிப்பாறை மலை, நிலக்கல் மலை, தேவர் மலை, பாதமலை, வட்டமலை, சுந்தரமலை, நாகமலை, நீலிமலை, சபரிமலை, மயிலாடும் மலை, மதங்கமலை, சிற்றம்பலமலை, கவுண்டன்மலை, காந்தமலை எனப்படும் பொன்னம்பல மேடு என 18 மலைகளும் 18 படிகளாக அமைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த 18 படிகளிலும் 18 தெய்வங்களும் வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது. முதலாம் திருப்படியில் சூரிய பகவான், 2ஆம் திருப்படியில் சிவபெருமான், 3ஆம் திருப்படியில் சந்திரன், 4ஆம் திருப்படியில் பராசக்தி, 5ஆம் திருப்படியில் செவ்வாய், 6ஆம் திருப்படியில் முருகப்பெருமான், 7ஆம் திருப்படியில் புதன், 8ஆம் திருப்படியில் விஷ்ணு, 9ஆம் திருப்படியில் குரு பகவான் ஆகியோர் கொலுவிருக்கின்றனர். 10ஆம் திருப்படியில் பிரம்மா, 11ஆம் திருப்படியில் சுக்கிரன், 12ஆம் திருப்படியில் மகாலட்சுமி, 13ஆம் திருப்படியில் சனீஸ்வர பகவான், 14ஆம் திருப்படியில் யமதருமன், 15ஆம் திருப்படியில் ராகு பகவான், 16ஆம் திருப்படியில் சரஸ்வதி தேவி, 17ஆம் திருப்படியில் கேது பகவான், 18ஆம் படியில் விநாயகப் பெருமான் ஆகியோர் சூட்சும ரூபமாக அருள் பாலிக்கின்றனர். 18 படிகளையும் ஒற்றைப்படை வரிசை, இரட்டைப்படை வரிசை என வகை பிரித்து பார்த்தால் ஒரு சிறப்பம்சம் காணப்படும். ஒற்றைப்படை வரிசையில், அதாவது 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17 ஆகிய படிகளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. அதேபோல் இரட்டைப்படை வரிசையில், அதாவது 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 ஆகிய இரட்டைப்படை வரிசை கொண்ட படிகளில் தெய்வங்கள் குடியிருக்கின்றன. ஆகையால்தான் இந்த 18 படிகளும் மிக விசேஷமாக வணங்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த 18 படிகளும் ஐயப்பனின் 18 படைக்கருவிகள் கொண்டு உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. புனிதமான இந்த 18 படிகளில் அருள் பாலிக்கும் நவக்கிரகங்களும் தெய்வங்களும் தேங்கி நிற்கும் நம் வாழ்வை ஒவ்வொரு படியாக உயர்த்தி 18ஆம் படியில் விநாயகரின் மகத்தான அருளை பெற்று ஐயப்பனின் அருட்காட்சியோடு வாழ்வை ஏற்றம் கொள்ள வைக்கும் என்பது ஐதீகமாகும்.
ஐயப்ப சுவாமியின் ஆயுதங்களான வில், வாள், வேல், கதை, அங்குசம், பரசு, பிந்திபாவம், பரிசை, குந்தம், ஈட்டி, கைவாள், முன்தடி, கடுத்திவை, பாசம், சக்கரம், ஹலம், மழு, முசலம் ஆகிய 18 கருவிகளைக் கொண்டு இந்த 18 படிகளும் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. புனிதமான இந்த 18 படிகளும் மகத்தான மகிமை வாய்ந்தவையாகும். இந்த 18 படிகளையும் கடந்து தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமியை வணங்கினால் வாழ்வில் ஏற்றமும் மனதில் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் என்பது உண்மையிலும் உண்மையாகும். 18 படிகளையும் போற்றிடுவோம், பக்தியுடன் என்றும் வாழ்ந்திடுவோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. பெருமாளும் பெருமாளும் இணைந்தாரே அதனாலே ஹரிஹர சுதனுமான சுவாமி ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் 18ஆம் படி தாண்டி நான் காண்கின்றேன். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்போ 18ஆம் படி கதிபதியே